ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் சாப்பிட போகிறோம். ஸோ பிரியாணி வாங்குறதுக்கு நம்ம கடைக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆகி நிற்குது. தம் போட்டுக்கிறாங்க பிரியாணி. இது பாருங்கள். இப்போ நம்ம பிரியாணிக்காக வெயிட் பண்ணி தான் வாங்கி போகணும். ஒரு 10-15 நிமிஷம் ஆகுமா. வெயிட் பண்ணிட்டு இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். ஸோ கொஞ்சம் நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம வாங்க போகிற கடை பார்த்தீங்கன்னா வேலூர் சைதாப்பேட் பர்கர் பிரியாணி. இங்கே பிரியாணி செம்ம டேஸ்டாக இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆச்சு போலுக்குது. தம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் போலுக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்கி போனோம். இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா பர்கர் பீஃப் பிரியாணி. இன்னொரு விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ரம்ஜான் டைமில் மட்டும் பிரியாணி சேல்ஸ் பண்ணுறதில்ல, நார்மல் டைம்லேயும் இவங்க பிரியாணி சேல்ஸ் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு போனாலே பிரியாணி சுட சுட நீங்கள் சாப்பிட்லாம். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க கடையில் பிரியாணி டேஸ்டாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த நெய் தாங்க. பிரியாணி சுட சுட இருக்கும்போது அந்த நெய்யை பாருங்கள் லைட்டாக மேலே ஊற்றி விட்றாங்க. அது அப்புறம் அதை கலந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்டாக இருக்குங்க. நீங்களே பாருங்க அவங்க நெய்யை கலக்கிறது. இதோ பார்த்தீங்கன்னா பிரியாணி சுட சுட ரெடி ஆச்சு. அந்த பிரியாணிக்கு சவுண்டு தராம பார்த்தீங்களா, ஹண்டா சவுண்ட், டப்பு டப்புன்னு அந்த சவுண்டுக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குதுங்க. நீங்களும் கொஞ்சம் கேளுங்க. अंदर पेट एक डाल ले। அது அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பங்குக்கு 2 பீஃப் பிரியாணி ஆர்டர் போட்டேன். பார்சல் தான் நான் வாங்கிட்டு போக போகிறேன். இங்கே சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. இப்போது என் பிரியாணி நான் ஆர்டர் போட்டேன். வாங்க அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நான் போன டைமில் பார்த்தீங்கன்னா ஆளுங்க ஒரு 2-3 பேர் தான் இருந்தாங்க. நான் தான் அந்த கடையில் ஃபஸ்ட்டு போனியே பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணி நம்ம பார்சல் வாங்கியாச்சு. வீட்டில் தான் போய் சாப்பிட்டு ட்ரை பண்ண போகிறோம். இவங்க கடை லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வேலூர் சார்பனமேட் டு பிடிஎஸ் ரோட் நடுவுலேயே இருக்குது அவங்க கடை. இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது சொல்ல வார்த்தை இல்லைங்க. நீங்களும் இந்த கடைக்கு போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்க கடையில் சிக்கன் பிரியாணி கூட அவைலபிளாக இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா ரம்ஜான் மாதம் மட்டும் தான் சிக்கன் பிரியாணி போடுறாங்க. மீதி டைம்ல எல்லாம் பீஃப் பிரியாணி மட்டும்தான் கிடைக்கும். இதோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி வீட்டுக்கு வந்தாச்சு. இதோ பாருங்கள் சுட 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 வைக்கிது. நல்லா பிரியாணி சூப்பராக இது பார்க்குறதுக்கே வாசனை கும்முன்னு ஏறுது. பீஸுங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பீஸ் போட்டுக்கிறாங்க. ஒரு 3-4 பீஸ்க்கு இது சொல்லலாம். நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம அந்த பிரியாணி டேஸ்ட் தான் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படி இது சூப்பராக இருக்குது பாருங்களேன். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் சொல்லக்கூடாது, பிரியாணி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா என் பொண்ணு கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சொல்லிச்சு. நீங்களும் பிரியாணி ட்ரை பண்ணி கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடை லொக்கேஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சார்பனமேட் டு பிடிஎஸ் ரோட் நடுவில் ஆரோக்கிய மாதா சர்ச் எதிரிலே இருக்குது. இவங்க கடை பேர் பார்த்தீங்கன்னா பர்கர் பீஃப் பிரியாணி. இவங்கள்ட்ட சிக்கன் பிரியாணி கூட அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.